சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 6 டாபிக் பார்த்துருக்கோம். இலக்கியத்தில் வந்து 6 டாபிக் பார்த்துருக்கோம். இப்போ மீதம் இருக்கிற டாபிக் தான் 7, 8, 9, 10 பார்க்க போகிறோம். இது ஓல்டு கொஸ்டினில் டிஎன்பிசிலேருந்து கேட்டது 2016 இப்போ 2023 வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா சிற்றிலக்கியங்கள். ரைட், பார்த்துருமா? ரெடி. சிற்றிலக்கியமில் அஷ்ட பிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கிறது? அஷ்டம் அப்படின்னாலே என்னது? 8. பார்த்தோன்னா தெரியும், 8. அடுத்து தென் தமிழ் தெய்வப்பரணி, அதுனா கலிங்கத்து பரணி தான் சொல்லுவாங்க. அதை புகழ்ந்தவர் யாருன்னா, அது தெய்வம் யா அப்படின்னு சொல்லி புகழ்ந்தது யாருன்னா ஒட்டக்கூத்தர். புகழ்ந்தது ஒட்டக்கூத்தர். சதகம்னா 100. 1000 யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடுவது. ஸோ கலிங்கத்து அதான் பரணி அதான் கலிங்க மன்னர்களுக்கும் சோழ மன்னர்களுக்கும் நடந்த சண்டை தான் கலிங்கத்து பரணி. அதான் பரணின்னு சொல்கிறோம், அந்த 1000 யானைகளை போரில் கொன்ற. அடுத்து உலா மடல் அப்படிங்கிற நூல் வந்து ஜெயங்கொண்டார். உலா மடல் என்னும் நூலின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். ரைட், ஆன்சர் யார்? ஜெயங்கொண்டார். ரைட். அடுத்து கலிங்கத்து பரணி பாடும் பாவகை, அது களித்தாலிசை. களி ஆன்சர் வந்து என்னது? களித்தாலிசை. அடுத்தது சிற்றிலக்கிய வகை நூல் கலிங்கத்து பரணி. இதில் வந்து சிற்றிலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. மிச்சதெல்லாம் 11 கீழ்கணக்கு இந்த மாதிரி வரும். இது வந்து சிற்றிலக்கியம் சார்ந்தது. ரைட். அடுத்தது ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் கம்பர் 2 பேருமே வருவாங்க. ஒட்டக்கூத்தர் கம்பர் 2 பேரும் வருவாங்க. இந்த கொஸ்டின் வந்து விவாதத்திற்குரியது. எனக்கு மிக விருப்பமான ஒரு இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணின்னு சொன்னது யார்? அறிஞர் அண்ணா. அடுத்து நாயின் வாயினிர் தன்னை நீரென நக்கி விக்குமே, இது வந்து பழைய புக்கில் இந்த கொஸ்டின் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கலிங்கத்து பரணி. நியூ புக்லேயும் இருக்குது, இந்த வார்த்தை இருக்கும், பழைய புக்லேயும் இருக்கும். கலிங்கத்து பரணி நக்கி விக்குமே, அது வந்து மான் அந்த அந்த பாலைவனத்தில் நடக்கிற அந்த விஷயந்தான் இதை சொல்லியிருப்பாங்க. அந்த நீங்கள் பாடம் படிச்சுதான் தெரியும். கலிங்கத்து பரணி அந்த தாளிசைகள் வந்து 599. ஏன்னா வந்தவங்க எல்லாத்தையும் கொண்டுருவாங்கன்னு வச்சுக்காங்கமே, ஒரு ஆளை மட்டும் விட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அவன் போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்காக தான் ஷார்ட்கட்டு. 599. கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் முதற் குலோத்துங்க சோழன். பாட்டுடை தலைவன் யார்? முதற் குலோத்துங்க சோழன். ரைட். தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் சிறப்பு. மூவேந்தர்கள்னாலே முத்தொள்ளாயிரம் தான். சேர சோழ பாண்டியரை பற்றி சொன்னது யார்? முத்தொள்ளாயிரம் தான். யானை கட்சை மாந்தரஞ்சரல், அது சேர மன்னன் தான். சேரமன்னன் அந்த பேர் முழு பேர் அப்படி தான் வரும். சேரமன்னன் யானை கட்சை, அங்கே தானே யானை அதிகமாக இருக்கும். ரைட். அடுத்து கவுரி வீசப்பட்ட சேரமன்னன், அதை சேரமான் பெருஞ்சோரல் இருமுறை தான். கவுரி வீசப்பட்ட மன்னர். அடுத்து நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் கரிகாலன். அரசன் யாருன்னா நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் அப்படின்னா யார்? கரிகாலன். வையகமெல்லாம் தென்றழுதுமே மொய்யிலை வேல், அந்த அந்த வேல் வந்துட்டாலே இது ஆக்சுவலாக வந்து முத்தொள்ளாயிரம் தான். முத்தொள்ளாயிரத்துலேயும் ஸ்பெசிஃபிக்காக போனால் இது வந்து மொய் வச்சாலே இது பாண்டிய நாடு சம்மந்தப்பட்ட பாட்டு. இன்னும் டெப்த்தாக கேட்டால் பாண்டிய நாடு பாட்டு. இது ஆக்சுவலாக மொய்யிலை வேல் வந்தால். ரைட். தொண்டை நாடு நமக்கு சொல்லுவாங்க பொதுவாக, எது சோறு உடைத்து எது சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொண்டை நாடு வந்து சான்றோர் உடைத்து, சோழ நாடு தான் சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து. ரைட்டா? சேர நாடு வேலமுடைத்து. வேலம்னா யானைன்னு சொல்லுவோம். ஸோ வேலமுடைத்து. அப்போ தொண்டை நாடுனா என்னது? சான்றோர் உடைத்து. முத்தொள்ளாயிரம் பாடலின் ஆசிரியர் தெரியவில்லை. சேர சோழ பாண்டியரை பற்றி தான் எழுதுனாங்க, ஆனால் தெரியவில்லை, ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நச்சிலை வேல் கோக்கோதை நாடுனா சேர நாடு தான் சொல்கிறாங்க. நச்சிலை வேல் கோக்கோதை நாடுனா சேர நாடு. பிரபந்தம் என்பதற்கு நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பேர். தமிழ் விடு தூது நூலின் ஆசிரியர் மதுரை சொக்கநாதர். பாட்டுடை தலைவன் தமிழ் விடு தூதில் சொக்கநாதருக்கு தான் தூது விடுவாங்க, தமிழையே தூது விடுவாங்க. வாயில் இலக்கியம் அப்படிங்கிறது தூது தான். வாயில் தானே தூது விடுவாங்க. வாயில் இலக்கியம் என்பது தூது. அடுத்தது கலம்பகம் வந்து பார்த்திங்கன்னா 96 சிற்றிலக்கியங்கள் 1 கலம்பகம் அப்படிங்கிறது. அடுத்து பொருந்தாத தொடரை குறிப்பிடுக. உலா என்பது 5 வகை பருவம் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு பொருந்தாது. கலம்பகம் 18 உறுப்புகள் தான். பிள்ளைத்தமிழ் 10 பருவம் தான். பரணி 509 தாளிசைகள் தான். மற்றதெல்லாம் இது கிடையாது. ரைட்டு. அந்த உலா ஃபஸ்ட்டு இருக்கிறது தப்பு.
மூன்றாம் நந்திவர்மன் எந்நூலின் பாட்டுடை தலைவன்? மூன்றாம் நந்திவர்மன். மூன்றாம் நந்திவர்மன்னா கலம்பகம். மூன்றாம் நந்திவர்மன் எந்த நூலோட பாட்டுடை தலைவன்னா கலம்பகம். கலம்பகம். ஆன்சர் என்னது? கலம்பகம். மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே. இந்த வரியில் இடம்பெற்ற நூல் என்னென்னா நந்தி கலம்பகம். மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே. நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்டது? மூன்றாம் நந்திவர்மன். இது எப்பயுமே வச்சுக்கணும். நந்தி அப்படின்னாலே நந்தி, அது மூன்றாம் நந்திவர்மன். நந்தி கலம்பகம். நந்தி கலம்பக நூலின் ஆசிரியர் யார்? அறியப்படவில்லை. நந்தி கலம்பகம் ஆசிரியர் அறியப்படவில்லை. அடுத்து, தமிழ் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகமா? ஆமாம், கரெக்ட் தான். நந்தி கலம்பகத்தை ஏற்றவர் நந்திவர்மன். இல்லை, ஆசிரியர் பேர் தெரியவில்லைன்னு தானே ஆன்சரு. ரைட். அப்போ கூற்று 1 மட்டும் சரி, பி. நிதிதரு கவிகையும் நிலமகள் உரிமையும் இவடை நந்தி. அங்கேயே நந்தின்னு வந்துருச்சு. அப்போ நந்திவர்மன். அந்த நந்திங்கிறது யாரை குறிக்குதுன்னா நந்திவர்மனை குறிக்கிறது. கலம்பக உறுப்புகள் 18. கலம்பகம் 96 சிற்றல் வகைகள் 1. அடுத்து, ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிய என்ற தொல்காப்பிய நூற்பாவுக்கேற்றதொரு இலக்கிய வடிவம் உலா. உலா. ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிபா. இது வந்து உலா. உலா வரும். ஆன்சர் என்னதுப்பா? உலா. முக்கூடர் பல்லில் முக்கூடர் பள்ளி எந்த மாவட்டம்? முக்கூடர் பள்ளி வந்து திருநெல்வேலி பேச்சு. அதான் முக்கூடர் பள்ளி வந்து திருநெல்வேலி பேச்சு. முக்கூடர் பள்ளி கற்பதன் பயன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விதைகளின் பெயர்கள், உழவு தொழில், மீன் வகைகள் எல்லாத்தையுமே கற்றுக்குருவோம் இதில். ஆண்பால் பிள்ளை தகுதிய பருவம். ஆண்பால் பிள்ளைன்னா இதில் வந்து அம்மானை ஊசல் கிழங்குல பெண்பால் வரும். சிறுதேர் அப்படிங்கிறதா. சிற்றில் சிறுபறை சிறுதேர்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் சின்னு சொல்லுவோம். அதுதான் ஆண்பால் பிள்ளை தகுதிய பருவம், சிறுதேர். தத்தும் பாய்புணல் முத்தம் அடைக்கும் சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும். இந்த பாடல் வரி ஏற்கனவே தெரியும். முக்கூடர் பல்லு பழைய புக்கில் இருக்குது. தத்தும் பாய்ப்புணல் முத்தம் அடைக்கும். முக்கூடர் பல்லு. முக்கூடர் பள்ளி இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் என்னவா? எண்ணாயின புலவர். என்னவா அப்படின்னா யார்? எண்ணாயின புலவர். எண்ணாயின புலவர். ஸோ 2 ஆப்ஷனும் ஒரே மாதிரி இருக்கே. பியும் சரி, டியும் சரி. என்ன இனா, இதில் என்ன இனாப்புன்னு இருக்குது, அதில் என்ன இனப்புன்னு இருக்குது. என்னையா இப்படி ஒரு ஆப்ஷனா? என்னையா ஒரு ஷாக்கிங்காக இருக்கியா? இதில் வந்து டி தான் கொடுத்துருக்காங்க. என்ன இனப்புலவர். ரைட்டா? அங்கே வருங்க என்ன இனப்புலவர்னு அது ஒரு துணை எழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. என்னையா இப்படி ஒரு கொஸ்டினாயா? எனக்கே சிரிப்பு தாங்க முடியலையா? இன்னும் ட்விஸ்ட்டுனாலும் ட்விஸ்ட்டு. இப்படி ஒரு ட்விஸ்ட்டு நானும் பார்த்தது இல்லையா? 501க்கு நினச்சி சிரிக்க போகிறேன் இன்றைக்கி பகலில். சரி, ஓகே. முக்கூடற்பல் நூலின் ஆசிரியர் யாருன்னா பெயர் தெரியவில்லை. பொருந்தாத இணையை கண்டறிக. அந்த முக்கூடற்பல் நாக குத்தனார்னு இருக்குது பாருங்கள். நாத குத்தனார் அதுதான் கிடையாது. முக்கூடற்பல் இது கிடையாது. மிச்சதெல்லாம் கரெக்டான். ஒட்டக்கூத்தர் தான், பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தான், மதுரை கலம்பம் குமரகுருபர் தான். அடுத்தது, சைவ வைணவத்தை இணைப்பதற்காக எழுதப்பட்ட நூல். சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கிறதுக்கு தான் முக்கூடர் பல்லு எழுதுனாங்க. பிரபந்தம் என்பதற்கு நன்கு கட்டப்பட்டது. உழவர் பாட்டுங்கிறது பல்லுப்பாட்டு. உழவர் பாட்டுங்கிறது என்னது? பல்லுப்பாட்டு. அடுத்து, உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும். அதான் பல்லு. இந்த உழவர் உலத்தியர்னாலே பல்லு தான். அடுத்து, திருவேங்கட தந்தாதி என்ற நூல் ஆசிரியர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திருவேங்கட தந்தாதினாலே பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அடுத்து, பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராக திருமல் நாயக்கர் மன்னர்கிட்ட. திருமல் நாயக்கர் மன்னர்கிட்ட தான் அவர் அலுவலராக வேலை பார்த்தார். உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே. இது வந்து பார்த்திங்கன்னா வருகை பருவம் என தொடங்கும்போது எந்த பருவத்தில் எழுதும்? உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே. வருகை பருவம். என்ன பருவம்? வருகை பருவம். 6ஆம் பருவம்னு சொல்லுவோம். வருகை பருவம் 6ஆம் பருவம். ரைட்டு. முத்தம்னா 5ஆம் பருவம். அம்புலினா 7ஆம் பருவம். செங்கீரைனா 2ஆம் பருவம். செம்மை ப்ளஸ் கீரை 2ஆம் பருவம். அடுத்தது, மதுரை மீனாட்சி அம்மனிடம் முத்துமணி மாலையே பரிசாக வாங்கியவர் நம்ம குமரகுருபர் தான். இப்போ நம்ம கோயிலுக்கு போனால் குருகுருன்னு பார்க்குறது சாமி நகையவே அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். குமரகுருபர் நூல்களில் தவறானதை அப்படின்னா வேதியர் ஒழுக்கம். வேதியர் ஒழுக்கம் தான் வராது. கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம், சகல கலாவளி மாலை எல்லாமே வரும். அடுத்து, வருகை பருவம் என்பது
அந்த குழந்தையின் 13ஆம் திங்கள் நிகழ்வது. எத்தனாம் திங்கள் 13ஆம் திங்கள். ஒரு பருவம்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 13ஆம் திங்களில் நிகழ்வது. அடுத்து வருகை என்பது 6வது பருவம். திருவாரூர் நான்மணி மாலைப்படி இது குமரகுருபரர் தான். திருவாரூர் நான்மணி மாலை குமரகுருபரர். பொறுத்துகளில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான். பெத்தலகேம் குறவஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சை வேதநாயக சாஸ்திரி. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்னா குமரகுருபரர். அழகர் கிள்ளி விடுத்துவது பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை. தக்கையாக பரன்னா ஒட்டக்கூத்தர். அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு. அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு. பெண்கள் பருவங்கள் மங்கை பருவத்திற்கான வயது. மங்கை பருவத்திற்குரிய வயது பார்த்தீங்கன்னா 12 to 13. 12 to 13 அதான் மங்கைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 12வதுங்கிறபோது மங்கைன்னு வச்சுக்காங்க. மங்கை பருவம் 12 to 13. குமரகுருபர் எழுதாத நூல் எது? குலோத்துங்கன் பிள்ளை தமிழ். குமரகுருபர் கந்தர் கல்வெண்பா மீனாட்சி அம்மை முத்துக்குமாரசாமி எழுதியிருக்காரு. குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் எழுதலை. நான் குலோத்துங்கன் பிள்ளையும் ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பார். அடுத்து 26 to 32 வயது வரை உள்ள பார்த்தீங்கன்னா தெரிவை மங்கை மடந்தை அறிவை தெரிவைன்னு சொல்லுவோம்ல, அதில் தெரிவை 26 to 32. குமரகுருபர் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? 51 பாடல்களுக்கு. நீதிநெறி விளக்கம் என்னும் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதினார்னா 51 பாடல்களுக்கு. குமரகுரு எம்மொழியில் வல்லவர்னா வடமொழி, இந்துஸ்தானி, தமிழ் 3மே தெரியும். இந்துஸ்தானி தெரியும். தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுரு அதான் இந்துஸ்தானி நல்லா தெரியும் அவருக்கு. திருப்பனந்தாளிலும் காசிலும் தம் பெயரால் மடம் நிறுவியவர் குமரகுருபர் தான். திருப்பனந்தாளிலும் காசிக்கு போயிடுவார். மீனாட்சி மட்டும் மாலை வாங்கிட்டு நேராக போயிடுவார், காசிக்கு போயிடுவார். அடுத்து வருகை பருவம் 6ஆம் பருவம். உலகம் முழுவதையும் ஆளி கருதுவோர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? காலம் வருமுறை காத்திருக்க வேண்டும். செங்கீரை பருவம் 2ஆம் பருவம். அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு. செங்கீரை பருவம் 2ஆம் பருவம். அம்மானை பற்றி ஒரு தவறான ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. அம்மானை விளையாட்டை 10 பேர் இணைந்து விளையாடுவர் கிடையாது. அதுதான் தப்பு. 10 பேர் விளையாட மாட்டாங்க. ரைட்டா? அடுத்தது அம்மானைங்கிறது ஒரு வகை காய் விளையாட்டு. அது உரையாடல் விளையாட்டு தான், பெண்கள் விளையாட்டு தான். ரைட். 7 பேர் வரைக்கும் உட்காந்து விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். இதில் 3மே சரிதான். நான் முத்துசாமி தான். கலைஞாயிறுன்னு சொல்லக்கூடிய நான் முத்துசாமி தான். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் தான். கூத்துக்கலையின் ஒப்பனை, கதை சொல்லும் முறை இது எல்லாமே அவர் தான். ஸோ கூட்டு 3மே சரிதான். 1, 2, 3 எல்லாமே சரிதான். நான் முத்துசாமி இது புது புக்கில் அப்படியே இருப்பார். அரசின் தாமரை திரு விருது வாங்கியிருக்காரு. தமிழக அரசின் கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. கூத்துக்கலைனாலே இது நான் முத்துசாமி தான். ஆண்பால் கூத்துப்பற்றைன்னு சொல்லுவாங்க. அங்கே தானே இவங்கெல்லாம் இந்த அவர் எந்த நடிகர் இந்த களவாணி படத்தில் நடித்தவர், அப்புறம் இந்த வெயில் படத்தில் நடித்தவர், இவங்க எல்லாருமே அங்கே கூத்துப்பட்டில் ப்ராக்டிஸ் எடுத்தவங்க தானே. விஜய் சேதுபதி இவங்க எல்லாருமே. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 7. பொதுவான பருவம் 7. பிள்ளை தமிழுக்குரிய பருவம் பிள்ளை தமிழுக்கு பொதுவாக பிள்ளை தமிழ் மொத்த பருவம் 10. அதில் பொது பருவம் 7. மடந்தை 14 to 19. மடந்தை இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும், நான் சொல்லுவேன். ரைட்டா? மடந்தைங்கிறது 14 to 19. குரம் என கூறப்பெறும் சிற்றிலக்கிய வகை எது? குறவஞ்சி. அரியா சனம் உனக்கே யானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே தமிழ் விடு தூது. தமிழ் விடு தூது. அரியா சனம் உனக்கே யானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே, அதான் தமிழையே அப்படி தூது விடுறது, அதான் தமிழ் விடு தூது. ஸோ அடுத்து மூவருலா சோழர்கள் பற்றி ஒட்டக்குத்தர் எழுதியது. சோழர்கள் பற்றி எழுதுனது. தமிழரசி குறவஞ்சியை இயற்றியவர் வரதனஞ்சிய பிள்ளை. தமிழரசி குறவஞ்சி இயற்றியவர் யார்? தமிழரசி குறவஞ்சி வரதனஞ்சிய பிள்ளை. அடுத்து சம்புவின் கனிங்கிறது நாவல் பழம். சம்புவின் கனி அப்படிங்கிறது நாவல் பழம். அழகர் கிள்ளை விடுத்தூது 250 ஆண்டுகளுக்கு முந்திய நூல். எத்தனை ஆண்டுகளுக்கு? 250 ஆண்டுகளுக்கு முந்திய நூல். எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? எப்படி படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்காங்க. தமிழ் விடுத்தூதின் ஆசிரியர் யார்? அறியப்படவில்லை. தமிழ் விடுத்தூதில் கன்னிகளின் எண்ணிக்கை 268. இதை கேட்பாங்க. தமிழ் விடுத்தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை. கன்னினாலே மார்ச் 8 மகளிர் தினம்னு சொல்கிறோம்ல. ஸோ எல்லாமே கூட்டினா 8 ஒரு 2, 6, 8. அடுத்தது நாவல் பழத்தை தான் சொல்லுவாங்க. சம்புவின் கனினா நாவல் பழம். பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் தென்றல் விடு தூது. என்ன தூது?
மற்றொரு நூல் சொல்கிறாங்க, தென்றல் விடு தூது. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் 2-5. அறநெறிச்சாரம்னாலே என்னது? 2-5. இன்னைக்கு கூட லைவ் டெஸ்ட்டில் கேட்டேன். குறவஞ்சி சிற்றிலக்கியத்தில் ஒன்று. அடுத்து மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிக வளர்ந்தாய் இவ்வரியில் சுட்டப்படுவோர் தமிழ்த்தாய். சுட்டப்படுவோர் யார்? தமிழ்த்தாய் தான், தமிழ்த்தாய். உலா என்னும் சிற்றிலத்துக்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் உலாப்புறம். உலாங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க? உலாப்புறம். தேனருவி திரையெலும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும். தேனருவி, அந்த அருவின்னு வந்துட்டாலே தெரியும், திரு குற்றால அருவி. தேனருவின்னு எதை சொல்கிறாங்க? திரு குற்றால அருவியை சொல்கிறாங்க. ஏன்னா எந்த அருவியை பற்றி இங்கே இல்லை, திருப்பரப்பு அருவியெலாம் இல்லை, கும்பகர சுருளியை பற்றிலாம் பெருசாக இலக்கியத்தில் இல்லை, குற்றாலத்தை பற்றி தான் இருக்கும். வருவான் என்பதில் வேர்ச்சொல் யாது? வேர்ச்சொல் இங்கே வந்திருக்கு. வேர்ச்சொல்னாலே வா, வருவான் அப்படிங்கிறதுக்கு வா, அதுதான் வேர்ச்சொல். அடுத்தது 8வது டாப்பிக்கு மனோன்மணியம். மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், காளமேக புலவர், அழகிய சொக்கநாத புலவர், வில்லி பாரதம், இவ்வளவும் பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்துருமா? ரைட். மனோன்மணியம். தவறான தொடரை சுட்டுக. எது தவறானது? 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோன்றியது மனோன்மணியம். இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு தவறு. மிச்சதெல்லாம் சரியான, மிச்சதெல்லாம் சரிதான். காப்பி இலக்கணம் முழுவதும் நிரம்பியது மனோன்மணியம். மொழிப்பற்று நாட்டுப்பற்று எல்லாமே சரிதான். 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதிங்கிறது தான் தோன்றியது தான் மனோன்மணியம். இது மட்டும் தவறு. லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட, நான் ஏதாவது இடையில சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் பார்த்து வச்சுக்கோங்க, அதுக்கெலாம் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் மூலமாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன் இதுக்கு. ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ நான் ஒரு கொஸ்டினுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சது ஒரு கொஸ்டினுக்கு 10 நிமிஷம் ஆயிரும். அப்போ நீங்கள் நிறையா கொஸ்டின் பார்க்க முடியாமல் போயிடும். நான் அதனால தான் ஒவ்வொரு கொஸ்டினையும் கண்ணில் காமிச்சிட்டே வரேன். இதில் எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின் ஓகே, யாருக்கு இதில் தெரியாத கொஸ்டின் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ சில கொஸ்டின்லாம் இருக்கும், அந்த கொஸ்டினை வச்சு இதுக்கு வந்தால் இப்படி தான்ப்பா 4 ஆப்ஷனுக்கு விளக்கம் கொடுத்து ஷார்ட்ஸ் போடுவேன். அதனால் பயப்பட வேணாம். ரைட். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது. ரகசிய வழினாலே மனோன்மணியம் தான். மனோன்மணியம் பே. சுந்தரம் பிள்ளை. மனோன்மணியம் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞான ஆசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர சுவாமிகளாம். என்ன சுவாமிகள்? அவர் சுந்தரம் பிள்ளை தானே, அப்போ சுந்தர சுவாமிகள். மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளைன்னு சொல்லுவோம். லிட்டன் பிரபு ரகசிய வழிங்கிறதே மனோன்மணியம் தான். மனோரமா தான் சொல்லுவாங்க, மறைந்திருந்து பார்க்கும். அது மனோரமா இல்லை சார், வேறவங்க தான். இருந்தாலும் மனோரமா தானே ஆடுவாங்க அதில். எவரே புண்படா துலகிர் புகழுடம் படைந்தார். மனோன்மணியம் பாடல் வரி கொடுத்து கேட்டிருக்காங்க, பார்த்துக்காங்க. தமிழ் முதல் பாவடிவ நாடக நூல். பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம். முதலில் தமிழோட முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம். நீராறும் கடல் எடுத்தவே மனோன்மணியம் தானே எடுத்தோம். பெண்களெல்லாம் அறம்பெயர் போல் ஒளிரும் நாடு பாஞ்சாலி சபதம் தான். பயங்கரமான அது. மடப்பிடி அப்படிங்கிறது பாஞ்சாலி தான். மடப்பிடிங்கிறது யார்? பாஞ்சாலி தான். பாஞ்சாலி சபதத்துக்குரிய உட்பிரிவுகளை தேர்க. 5 சருக்கங்கள் 412 பாடல்கள். பாஞ்சாலினாலே என்னது? 5 சருக்கங்கள் 412 பாடல்கள். அந்த நம்பரே கரெக்டாக வரும். வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் பாஞ்சாலி சபதம். நீலமுடி தரித்த பழமலை சேர்நாடு நீரமுத பாய்ந்து நிரம்பு நாடு. ஓகே, நீலமுடி தரித்த பழமலை சேர்நாடு நீரமுத மெனப்பாய்ந்து நிரம்பு நாடு. என்னது? நீலமுடி தரித்த. ஸோ பாஞ்சாலி சபதம் தான். அந்த நாடை பற்றி ரொம்ப ரொம்ப ஏன்னா போகிறதுக்குள்ளே மனசு மாறிடும்ல. ஸோ அந்த நாடை பற்றி பெருமையாக சொன்னாலே பாஞ்சாலி சபதம் தான். பாண்டவரிடம் தூது சென்றவர் யார்? விதுரன் தான் தூது போவார். யார்? விதுரன். பாஞ்சாலி சபதத்து இலக்கியத்தில் குளிர்காவுஞ்ச் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பது உங்களுக்கு தெரியும். கானாலே காடு தான். கா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க, காடு. கொம்பினையொத்த மடப்பிடி. மடப்பிடினா யார்? பாஞ்சாலின்னு சொல்லியிருக்கோம். மடப்பிடினா பாஞ்சாலி.
பாஞ்சாலி சபதம் எப்பா வகையை சேர்ந்தது? சிந்துப்பா வகை. பாஞ்சாலி சபதம் வந்து சிந்து பாட்டு. கொம்பினை யொத்த மடப்பிடி, இந்த மடப்பிடினாலே பாஞ்சாலி தான். பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களோட எண்ணிக்கை 412, 412. 5 சருக்கங்கள் 412 பாடல்கள்னு பார்த்தோம்ல, அதான். ராம நாடகத்தை இயற்றியவர், ராம நாடகனால அருணாச்சல கவிராயர். இது ஷார்ட்கட்டே என்ன தெரியுமா? ராம நாடகம்னா ராமம் போடுவாங்க, அருணாச்சல்னா சிவன். இனி அது நாமமாக இருக்குது, இது சிவனாக இருக்குது, அதான் ஷார்ட்கட்டே. இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன், கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுவன் யார்? வீமன். ஏன் வீமன்? இதெல்லாம் பொறுக்க முடியாது தம்பி, எரிதல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன், கையை எரித்திடுவோம் அப்படின்னு சொன்னது யார்? வீமன். பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் அப்படின்னா யாரை சொல்கிறாங்க? துரியோதனை சொல்கிறாங்க. பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன், மடப்பிடினா பாஞ்சாலியா, பாம்பு கொடியவன் யார்? துரியோதனன். பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் தான் பாஞ்சாலி சபதம். பாரத தாயோட அடிமை துயரத்தை, அந்த அம்மாவோட அடிமை துயரத்தை விளக்கும் நூல் தான் பாஞ்சாலி சபதம். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். தெரியும். மதுரக்கவி, வித்தாரக்கவி, பாவலரேறு, ஆசு கவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து மதுரக்கவி அப்படின்னா ஓசை நலம் சிறக்க பாடுவர் தான் மதுரக்கவி. வித்தாரக்கவினா தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றியவர். பாவலரேறு அப்படின்னா 4 வகை கவிகளையும் பாட வல்லவர். ஆசு கவி அப்படின்னாருன்னா பாடு என கூறியவுடன் உடனே பாடுபவர், அதான் ஆசு கவி. ஆசு கவினா யார்? உடனே பாடிடுவார், உடனே பாடிடுவார். மதுரை கவினா ஓசை நலம் நல்லாயிருக்கும். இப்போ மதுரையில் பாட்டு போடுவாங்களே, அந்த அலர் கோயில் பாட்டு போடுவாங்க, பார்த்துருக்கீங்கள? ஓசை நலம் நல்லாயிருக்கும். வித்தார கவினா அந்த தூய காப்பியமாக இருக்கும். வித்தாரம் அப்படிங்கிறது தொடர்நிலையாக இருக்கும். வித்தாரம் தொடர்நிலை தூய காப்பியமாக இருக்கும். பாவலரேறு அப்படின்னா 4 வகை காவியம். பாவலரேறுனா 4 வகை கவிகளையும் பாட வல்லவர். ஆனால் ஆசு கவினா பாடு என கூறியவுடன் பாடுபவர். அடுத்து வைதருப்பம், கவுடம், பாஞ்சாலம், மகதம். இது ஒரு சூப்பர் கொஸ்டின். வைதருப்பம், கவுடம், பாஞ்சாலம், மகதம், இதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். வைதருப்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆசு கவி. கவுடம் அப்படிங்கிறது மதுரக்கவி. பாஞ்சாலம் அப்படிங்கிறது சித்திரக்கவி. மாகதம் அப்படிங்கிறது வித்தாரக்கவி. மாகதம்ங்கிறது வித்தாரக்கவி. இதுக்கு நான் ஒரு தனி ஷார்ட்கட்டே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா? நோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தனி ஷார்ட்கட்டே இது நான் கொடுக்குறேன், நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, எக்ஸ்ப்ளனேஷனோட அழகாக கொடுக்குறேன். இப்போதைக்கு ஷார்ட்கட் பார்த்துக்காங்க. வைதருப்பம் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க? வைதருப்பம் அப்படிங்கிறத சொல்கிறாங்கன்னா ஆசு கவி. உடனே பாடி, உடனே வச்சிரு, உடனே பாடுறதுங்க சொல்கிறாங்களோ, உடனே வச்சிரு. கவுடம், மாடு வந்து அதிகமாக இருக்கும், மதுரையில் மாடு அதிகமாக இருக்கும். பாஞ்சாலம் சித்திரக்கவி, ரைட்டா? பாஞ்சாலம் சித்திரக்கவி. ஸோ பாஞ்சாலம் குறிச்சிக்கு சித்திரை மாதம் போகாதீங்க. மாகதம் வித்தாரக்கவி. மாகதம்னா என்னது? வித்தாரக்கவி, ரைட். மாகதம், ரைட். ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போட்டுக்கலாம். தொடர்நிலை செய்யும் தூய காப்பியங்களும், அதை இப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா வித்தாரக்கவி தான். தொடர்நிலை செய்யும் தூய காப்பியம் என்னது? வித்தாரக்கவி. மாகதம்னாலும் வித்தாரக்கவி தான். மாகதம் அப்படின்னாலும் வித்தாரக்கவி தான். பார்த்தீங்களா? இப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? மாகதம் வித்தாரக்கவி. பாடு என்றொன்னே பாடும் கவி ஆசு கவி. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரிலனா தெரிஞ்சுக்கணும். இது முன்னாடி இருக்கிற கவி இதெல்லாம். காலமேக புலவர் தான் வரதன் அப்படின்னாலே. அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் ஆதிச்சநல்லூர். தச்சநல்லூர்னு சொல்லுவாங்க. தச்சநல்லூர், அவ்வளோதான். அழகிய சொக்கநாதர் பிறந்தது தச்சநல்லூர். ஆதிச்சநல்லூரில் தச்சநல்லூர். மரமும் பழைய குடையும், அழகிய சொக்கநாதர், ஓல்டு புக்கு. சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர். சிலேடைனாலே அழகிய சொக்கநாத பிள்ளை. காலமேக புலவர் போட்டுறாதீங்க, அழகிய சொக்கநாத பிள்ளை. சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடியவர். சந்திரன் சுவர்க்கி, புகழேந்தி புலவர். சந்திரன் சுவர்க்கி யார்? இப்போ நிலாவுக்கு போனாலே புகழ் தானே. சந்திரன் சுவர்க்கி என்ற வல்ல ஆதரிக்கப்பட்ட புலவர் புகழேந்தி புலவர். யான் பெற்ற பெருந்தவ பேரு என்னையன்றி இருநிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே? வில்லி பாரதம். யான் பெற்ற, அது பெற்ற, இது பெற்ற, பெற்றன்னு வந்தாலே வில்லி பாரதம். அம்பை வாங்கிட்டு உட்காந்துருப்பார்ல, அதான் வில்லி பாரதம். வாடா என அழைத்து,
வாடா என அழைத்தனால அழகிய சொக்கநாதர். இந்த பாட்டு எத்தனை தடவை கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? காலமே அப்பொழுது இயற்பெயர் வரதன். அடுத்து அடைப்புக்குள் ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதினா புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். என்ன நூல்? புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். அதான் ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல்.